வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தோர் நினைவாக பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். ஒருங்கிணைந்த கட்டமைப்பு, துல்லிய தாக்குதல், சுயசார்பு பாரதம் போன்றவை எதிர்கால ராணுவ வலிமையை பறைசாற்றுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழக மாணாக்கர் கல்வியோடு ஆராய்ச்சி செயல்திட்ட இலக்குடன் பயணிப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் தன்யா ஹேமந்த் இஷா ராணியை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் 2001ஆம் ஆண்டு இதே நாளில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 9 பேருக்கு நாடு இன்று அஞ்சலி செலுத்துகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், தீவிரவாதத்திற்கு எதிராக போராட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். நாட்டை காக்கும் வகையில் உயிரிழந்தோர் அனைவருக்கும் நாடு கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், டாக்டர் எல். முருகன் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிரிழந்தோர் நினைவாக மலரஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் வீரத்தையும் துணிச்சலையும் நினைவு கூர்ந்ததுடன் நாடு என்றென்றும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருப்பதாக கூறினார். மாறிவரும் பாதுகாப்பு சூழல்களுக்கு ஏற்ப எவ்வித சவாலையும் சமாளிக்க பாதுகாப்பு படையினர் தங்களை முழுமையாக தயார்படுத்தி வருவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் அருகே துண்டிகல் விமானப்படை பயிற்சி அகாடமியில் 216வது ஒருங்கிணைந்த பயிற்சி நிறைவு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், வலுவான பாதுகாப்பு நிறுவனங்கள், ஜனநாயக நிலைத்தன்மை, தொழில் நேர்த்தி போன்றவை முப்படைகளின் சிறப்பம்சமாக திகழ்வதாக பாராட்டினார். முப்படைகளின் செயல்திறன் நவீன தொழில்நுட்பங்களுடன் மேம்பட்டு வரும் இத்தருணத்தில் புதிய அதிகாரிகள் விமானப்படையில் இணைந்திருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். ஒருங்கிணைந்த கட்டமைப்பு, துல்லிய தாக்குதல், சுயசார்பு பாரதம் போன்றவை எதிர்கால ராணுவ வலிமையை வலுவடிவமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக விமானப்படை பயிற்சியை நிறைவு செய்த இளம் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் ஆணைகளை திரு அனில் சௌஹான் வழங்கினார். இந்திய கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் வியட்நாமை சேர்ந்த 16 வீரர்கள் உட்பட 244 பேரின் அணிவகுப்பு மரியாதையும் ஜெனரல் அனில் சௌஹான் ஏற்றுக்கொண்டார். வான் சாகச நிகழ்வுகளும் இதில் இடம்பெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இந்தியா ஜோர்டான் இடையே 75 ஆண்டுகால நட்புறவு நீடிக்கும் நிலையில் பிரதமரின் இந்த பயணம் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோர்டான் மன்னர் கிங் அப்துல்லா பின் அப்துல்லா ஹுசைனின் அழைப்பை ஏற்று அங்கு செல்லும் பிரதமர் முழு அளவிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து ஓமன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கிறார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய ஜனநாயக முன்னணி UDFம், இடது ஜனநாயக முன்னணியான LDFம் பெரும்பாலான மாவட்டங்களில் முன்னணி வகிக்கின்றன. மொத்தமுள்ள 6 மாநகராட்சியில் ஆளும் LDF கோழிக்கோடை தவிர அனைத்து இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. 36 நகராட்சிகளில் UDF 14 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் முன்னிலை வகித்து வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக மாணாக்கர் கல்வியோடு ஆராய்ச்சி செயல்திட்ட இலக்குடன் பயணிப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் தனியார் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டியின் நிறைவு நாளில் பொறியியல் மாணாக்கரின் செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளரிடம் அமைச்சர் பேசினார். நாடு முழுவதும் ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்றுள்ள 1800 பேரில் 22% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். தமிழக மாணாக்கர் பிற மாநிலங்களுடன் ஹேக்கத்தானில் களமிறங்குவது ஆரோக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக பல்வேறு மாநில பொறியியல் மாணாக்கரின் ஹார்ட்வேர் கண்டுபிடிப்புகள் பற்றியும் அமைச்சர் கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான
அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் இன்று அடிக்கல் நாட்டினார். இளையோர்களின் திறன் மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் வேப்பூர் வட்டம் கண்டப்பன்குறிச்சி நல்லூர் சாலையில் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் 4 அரசு பள்ளிகளில் 2,88,00,000 ரூபாய் மதிப்பில் கூடுதல் வகுப்பறைகள் உள்ளிட்ட விரிவாக்க பணிகளுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நடைபெறுகிறது. திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காசோலை மோசடி, வாகன விபத்து இழப்பீடு, ஜீவனாம்சம் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு எட்டப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக மாவட்ட முதன்மை நீதிபதி இளவரசன் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வேலூர் முதன்மை மாவட்ட நீதிபதி திரு எம் இளவரசன் தலைமையில் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள், சமாதானமாகக்கூடிய திருமண வழக்குகள், விபத்து வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள் என மொத்தமாக 5247 வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் பிற்பகல் வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் விபத்துக்குள்ளான கருணாகரன் என்பவருக்கு விபத்து நிவாரணம் தொகையாக ரூபாய் 1,60,00,000 வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வேலூரில் இருந்து மோகன். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெறும் இப்போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறையில் உள்ள 30%க்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெறுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீர்ப்பனிக்காலம் தொடர்வதால் கீழ்பூமி, ஜிம்கானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் இந்த இயற்கை அழகை கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிகாலையில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருப்பதால் கீழ்பூமி, ஜிம்கானா, பாம்பார்புரம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் மற்றும் புல்வெளிகள் முழுவதும் நீர்ப்பனி படர்ந்து வெண்முத்துக்கள் போல் காட்சியளிக்கின்றன. மேக கூட்டங்களுக்கு இடையே தாமதமாக உதயமாகும் சூரியன் இந்த நீர்ப்பனியின் மீது படும் பொழுது அது மெதுவாக ஆவியாகி கலைந்து செல்லும் பிரமிக்க வைக்கும் காட்சி நட்சத்திர ஏரி பகுதியில் பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கடும் குளிருக்கும் மத்தியிலும் இந்த இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. விழுப்புரம் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெற்று வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5,17,940 தொழிலாளர்கள் அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டு 6,20,260 நபர்களுக்கு வேலைக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளன. வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரித்து கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் பாடல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான கிறிஸ்தவ மாணவ மாணவிகள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து வண்ண வண்ண சீருடைகள் அணிந்து ஆர்வத்துடன் கலந்து நடனம், பாடல் போன்ற தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நந்தன் கால்வாய் இணைப்பு திட்ட பணிகளை நீர்வளத்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையிலான குழு இன்று ஆய்வு செய்தது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் தன்யா ஹேமந்த் இஷாராணியை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தன்சிமேருடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் கிரண் ஜார்ஜ் ரோனக் சௌஹானுடன் இன்று களமிறங்குகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தோர் நினைவாக பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். ஒருங்கிணைந்த கட்டமைப்பு, துல்லிய தாக்குதல், சுயசார்பு பாரதம் போன்றவை எதிர்கால ராணுவ வலிமையை பறைசாற்றுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழக மாணாக்கர் கல்வியோடு ஆராய்ச்சி செயல் திட்ட இலக்குடன் பயணிப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் தன்யா ஹேமந்த் இஷாராணியை தற்போது எதிர்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.